இந்த அறநிலையத்துறை தான் இன்னைக்கு இரண்டு பெரும் சமூகங்களுக்கிடையே மைனாரிட்டி சிறுபான்மையருக்கும் பெரும்பான்மையருக்கும் சண்டை இழுத்து விடணுன்ற ஒரு நோக்கம். இதில் அரசியல் ஆதாயம் தேடணும். திராவிடன் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு எந்த மதங்களும் நிம்மதியாக இல்லை. தேவேந்திரன் சண்டை போடணும், நாடார் தேவேந்திரன் சண்டை போடணும், இங்கிட்டு இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிறோன்னா தான் மகன் நம்ம பேரன் நம்ம கொள்ளு பேரை வரைக்கும் ஆட்சியில் இருக்கணுன்ற சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி இன்னைக்கு நாட்டாண்டு. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய HRNC அதன் தலைவராக இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த தீபம் ஏற்றுறது நிறுத்தல் பட்டா அது முழு பொறுப்பு சேகர் பாபு கையில் இருக்கு. மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய அந்த தூணில் போய் கார்த்திகை தீபம் ஏற்றுறான். அது இறை வழிபாட்டை நம்புகிற முருகன் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கைக்குரியது. அது எதிரானது. STPயை தாண்டி இஸ்லாமியர்கள்ட்ட போய் கேளுங்க, பிஜேபி ஏன் எதுக்குறேன்னு ஒரு ரீசன் இருக்காது. நானும் பல்வேறு இஸ்லாமியர்களின் சொந்த பந்தங்கள தொப்புள்கூடிய உறவுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட கேட்குறேன், பிஜேபி இருக்கிறதுக்கு என்ன மாமா காரணம்னு கேட்குறேன். எல்லாரும் எதுக்குறாங்க, நாங்கள் எதுக்குறோம். நான் நேபாளம் போல் இலங்கை போல் இந்தியாவை நாங்கள் அழிச்சிருவோம், மோடியை விரட்டிடுவோம்னு பேசுறாங்க. ஒரு மானியம் பிடுங்க முடியாது, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. இது சமூக சகிப்புத்தன்மை உள்ள நாடு. இதெல்லாம் உங்களெல்லாம் பேச விட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் பத்தியா. அதனாலதான் இந்தியா இன்ன வரைக்கும் சமமா இருக்கு, சகோதரமா இருக்கு, அமைதியா இருக்கு. நீ 4 பேர் வகுத்த பொழப்புக்காண்டி இந்த STP, பாப்புலர் ஆஃப் இந்தியா, அந்த மனிதநேய மக்கள் கட்சி, இந்த தோளான் துருட்டான், இவன் பூரா எங்களை பிரிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையை. ஒரு நல்ல இஸ்லாமியர் தான் வேலூர் இப்ராஹிம். அவர் இன்ன வரைக்கும் இப்படிதாங்க செய்வாரு. ஏக இறைவன் அல்லாவை தவிர இப்படி கை வழங்கி நான் பார்த்தது இல்லைங்க வேலூர் இப்ராஹிம். ஆனா இந்த மனிதன் ஜவஹர்லால் இருக்கார் பாருங்க, ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினை போய் இப்படி கும்பிட்டாருங்க. இது யார் கோட்பாட்டுவாரி, யார் நடிப்புவாரி? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜெகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷ போராட்டம்னு சொல்லலாம். கார்த்திகை தீபம், அதாவது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. இப்போ ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துல நீங்க குறிப்பிட்டு நீங்களாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது திருப்பரங்குன்றத்துல நீங்க ஏற்ற முயல்றதும் உங்களை காவல்துறை கைது செய்து இது தொடரா இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு வருடமும் நீங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்களும் கடுமையா போராடினீங்க. சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்துல கூட பல தடைகளை தாண்டி அந்த திருப்பரங்குன்றம் கோவில் ரீச் ஆனீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டீங்க, திரும்ப பலானத்திலையும் கலந்துக்கிட்டீங்க. இப்ப அதாவது லட்சக்கணக்கான பேர் போராடினாங்க, அதுல நீங்களும் போராடி இருக்கீங்க. இப்ப இந்த தீர்ப்பை எப்படி எந்த மாதிரியா பாக்குறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். வங்கத்து சிங்கன் நேதாஜி சொல்வார், விடுதலை என்பது உரிமை, சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்பார். ஒரு மனுஷனுக்கு சுதந்திரமா இறை வழிபாட்டை பண்ணணும் அப்படின்றது இது ஒரு சுதந்திரம். இது ஒவ்வொரு மதத்திற்கும் இந்த சுதந்திரம் இருக்கு. இந்த மதத்துக்கு மட்டும் இல்லை, இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், பவனம், எல்லா மதத்திற்கும் மத சுதந்திரம்னு ஒன்று வேணும். ஆனா குறிப்பா என்ன துரதிர்ஷ்டமோ, தமிழ்நாட்டில் மட்டும் மத சுதந்திரங்கள் தடுக்கப்படுது. நம்ம இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தர்காக்குள்ள போய் தீபம் ஏத்துறோம்னு சொல்லலை. நீங்க இது ரெண்டாம் உலக போர் டயத்துல இந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம், உலக போர் டயத்துல குண்டு போட்டுக்கிட்டு இருக்க காலங்கள்ல மேல இப்ப அந்த நேரங்கள்ல கார்த்திகை தீபம் அந்த நேரம் அந்த தீபத்தை பார்த்து இந்த சுற்று வட்டாரத்துல இருக்க கிராமங்கள் பூரா அங்க தீபம் ஏற்றணும்னா அங்க ஊருக்குள்ள சொக்கப்பனை ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள், கெட்ட சக்தியெல்லாம் அந்த கிராமங்களை விட்டு வெளியேறணும் அப்படின்றதுக்காண்டி சொக்கப்பனைன்னு சொல்லி ஊருக்கு தீபம் ஏற்றுவாங்க. அதை ஏற்றுவாங்க, சொக்கப்பனை ஏற்றி அதை மைய எடுத்து வச்சுக்கிறோம். இது எங்க இந்துக்களுடைய நம்பிக்கை. ஆனா 2ஆம் உறவு போறதுல இப்படி ஆளாளுக்கு வந்துச்சுன்னா அவன் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் குண்டு போட்டுருவான். பிரிட்டிஷ் ஜெர்மன் பிரிட்டிஷ் சண்டை நடந்துகிட்டு இருக்க காலம் அது. அப்ப இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அது 1 வருஷம் அதை ஸ்டாப் பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் நீடிச்சு சுதந்திரம் அடையாத காலத்துல. அப்ப இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிப்பாட்டினாங்க. அது போர் நடந்துக்கு இருந்த காலங்கள்ல இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிப்பாட்டினாங்க. ஆனா அதவே நடைமுறையா
கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சோம்பேறித்தனம். இந்த 1994, 96 வந்து நீதிமன்றம் சொல்லிருச்சு நீங்க வந்து ஏத்திக்கலாம்னு. அவங்க ஏத்தல. கேட்டா வந்து மத நல்லிணக்கம். இவங்களே மத நல்லிணக்கம் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் இழுத்து விடுற வேலையை பார்த்தது யாருன்னா இந்த கோயில் நிர்வாகம். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நிர்வாகத்தை HRNC. அது 96 இருந்து நாங்க எங்களுடைய போராட்ட காலம்ன்றது 35 ஆண்டுகளுக்கு மேல. இதற்கு முன்பாக காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்த சின்ன கருப்பத்தை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தீபத்தூண்ல ஏத்துங்கடா, ஏன்டா நீங்க இந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல அந்த உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒரு இடம் இருக்கு, அது குதிரை சுனை திட்டு அது பேரு. அந்த தீபம் கார்த்திகை தீபம் ஏத்துறது இப்ப ஏத்திட்டு இருக்க இடம். இப்ப ஏத்திருக்கிறது வந்து எதுன்னா உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரு தீபத்தூண்ல ஏத்துறாங்க. அது யாருக்கு ஏத்தக்கூடியதுன்னா செத்தவன் போனவங்களுக்கு மோட்ச தீபம் ஏத்துறாரு. ஓகே. மோட்ச தீபம் ஏத்தக்கூடிய அந்த தூணுல போய் கார்த்திகை தீபம் ஏத்துறான். அது இறை வழிபாட்டை நம்புற முருகன் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கைக்குரியது. அது எதிரானது. முருகன் சாகல, அவர் நம்மளோட வாழ்றாரு. அந்த முருகனை வழிபடுறதுக்காக அந்த கார்த்திகை ஜோதியை வெளியே தெரியணுன்றக்காண்டி ஜோதியில் உருவானவர் தான் முருகன். அவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் பிறந்த ஜோதியில் உருவானவர். அந்த இதை வழி சாட்டுறதுக்காண்டி தான் நம்ம இதை பண்றோம். ஆனா இது என்ன செய்யறாங்கன்னா அந்த மோட்ச தீபம் போடுற இடத்துல போய் இவங்க அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறாங்க. இது வேணான்னு சொல்லி எங்களுடைய அமைப்புகளா இருக்கட்டும், இந்து முன்னணி வந்து 35 ஆண்டுகளா போராடுது. அதுக்கப்புறம் வந்து இதுக்காண்டியே உயிர் தியாகம் பண்ணவர் வந்து யாருன்னா ராஜகோபால். அவர் இந்த உச்ச தீபம் கார்த்திகை குதிரை சுனை திட்டுல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீண்ட நாளா போறான்னா இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு விட்னஸா இருந்தார் AR காளிதாஸ். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த AR காளிதாஸ் இந்து மகாசபையில இருந்தா நினைக்கிறேன். அவரை வந்து அவருக்கு விட்னஸ்ன்ற ஒரே காரணத்துக்கு AR காளிதாஸை கொலை பண்ணாங்க. இதற்காண்டி பலிதானமானாங்க. அதுக்கப்புறம் இந்து முன்னணி ராமகோபாலன்ஜி வந்து இது நீண்ட நாளா இது போராடுறாரு. அதுக்கப்புறம் கூடிய பல்வேறு இந்து அமைப்புகள் வந்து இதற்காக வழக்கு நடத்துனாங்க, போராடினாங்க. இப்ப கூட இந்து தமிழர் கட்சி வழக்கு நடத்துறாங்க, இந்து மக்கள் கட்சி வழக்கு நடத்துறாங்க. ஆனா இதற்காக இந்து முன்னணியோட வழக்கறிஞர்களும் போராடி இருக்காங்க. அவங்களும் இருந்து இதுக்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு 96 பெறப்பட்ட தீர்ப்பு இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தல. இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி மறுபடியும் நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இந்து அமைப்பை சேர்ந்தவங்க. அப்போ வந்து இது உடனே அவர் தீர்ப்பு வந்துட்டாங்களா கொடுங்கலாம் கொடுக்கல. அவரு நீதியரசர் வந்து அந்த இடத்தை பார்வையிடுறாரு. பார்வையிட்டு 1996 வந்து தீர்ப்பை வச்சு 2005 மதுரையில வந்து பீஸ் கமிட்டி நடக்குது. அன்னைக்கு இந்து முன்னணி தலைமையில அன்னைக்கு பீஸ் கமிட்டி நடந்துச்சு. அன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் தலைவர்ல இந்து முன்னணி இஸ்லாமிய அமைப்புகள் தர்கா நிர்வாகம்லாம் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னது வந்து 15 மீட்டருக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு அன்னைக்கு கோயில் நிர்வாகம் தர்கா நிர்வாகம் எழுதி கொடுத்துருக்கு. நீங்க அதை ஏத்திக்கலான்னு. அன்னைக்கு ஏத்த மறுத்தது HRNC, இந்த அறநிலைத்துறை. இந்த அறநிலைத்துறை தான் இன்னைக்கு 2 பெரும் சமூகங்களுக்கிடையே மைனாரிட்டி சிறுபான்மையருக்கும் பெரும்பான்மையருக்கும் சண்டை இழுத்து விடணும்ன்ற ஒரு நோக்கம். இதுல அரசியல் ஆதாயம் தேடணும். திராவிடன் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு எந்த மதங்களும் நிம்மதியாக இல்லை, எந்த ஜாதியும் நிம்மதியா இல்லை. தென் மாவட்டங்கள்ல வச்சுதான் அவங்க அரசியலே. தேவேந்திரன் சண்டை போடணும், நாடாரு தேவேந்திரன் சண்டை போடணும், இங்கிட்ட இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிறோன்னா தான் மகன் நம்ம பேரை நம்ம கொள்ளு பேரை வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும்ன்ற சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி இன்னைக்கு நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. இந்த தாட்டில் இருக்கிறதுனால அன்னைக்கு 2005 பீஸ் கமிட்டி போட்டதுக்கு அப்புறம் ஏத்துக்கல. நீதிமன்ற தீர்ப்பு என்ன? 96 தீர்ப்பு 15 மீட்டருக்கு அங்கிட்டு ஏத்துக்கலாம்னு சொல்லுது. இப்ப இந்த குதிரை சினை சிட்டு எங்க இருக்குன்னா 150 மீட்டருக்கு, கிட்டத்தட்ட 65 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. 65 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. 15 மீட்டருக்கு விட 50 மீட்டர் தள்ளியே இருக்கு. அதை சொன்னதுக்கு மேல தள்ளி இருக்கு. இதுல ஏத்துறதுனால என்ன பிரச்சனை? இதுல ஒரு அரசியல் இருக்கு. அன்றைக்கு இருந்த கோவில் தர்கா நிர்வாகம் வந்து பள்ளிவாசல் தர்கா நிர்வாகம் வந்து மாமி மச்சின உறவுகளோட இருந்தாங்க. அன்னைக்கு இதெல்லாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏத்திக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் SDPன்னு ஒரு கட்சி வருது. இன்னைக்கு அந்த தர்கா நிர்வாகத்துல SDP பொறுப்பாளர் அந்த தர்கா நிர்வாகத்துல இருக்கிறார். அவருக்கு வந்து இந்துக்களை வையணும், இந்துக்களுக்கான கட்சிகளை வையணும். அதை சொன்னாதான் அவங்களுக்கு வகுறு நிறையும். இந்துக்களுக்காக யாரு பேசினாலும் அவங்களை எதிர்க்கிறது அவங்களுடைய வேலை. ஒருவராவது என்னை போன்றவர்களோ மற்ற இந்து பொறுப்பாளர்களோ எந்த அடிப்படைவாதிகளையாவது பயங்கரவாதிகளை தாண்டி ஒரு இஸ்லாமியர்களை இழிவாக பேசிய வரலாறு இருக்குன்னா இல்லவே இல்லை. ஆனா அவர்களை பேசுங்க. நம்ம வழிபாட்டை அவரவர் வழிபாடு அவரவருக்குன்னு சொல்லி குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த நபிகள் நாயகம் சொல்ற வார்த்தையே இவங்க கேட்க மாட்டாங்க.
நாங்க எங்களுடைய வழிபாடுகளை கேலி பண்றது, சாணியை கடவுள்ன்றான், கோமியத்தை குடிக்கிறான், வந்து மூட நம்பிக்கை, அது நம்பிக்கை, எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கு. மூட நம்பிக்கை இல்லாத மதங்களே இல்லை. மூட நம்பிக்கை என்பதை விட நம்பிக்கை சார்ந்தது. அது மூட நம்பிக்கைன்னு சொல்லி இந்த மத நல்லிணக்க குரூப்னு ஒருத்தர் இருந்துறான் பாருங்க, இந்த வடிவேல் குரூப் மாதிரி, அந்த கருப்புசாமி குத்திரசாரத்தில் தெரியாம பாருங்க ஒரு குரூப், உழைச்சா நம்மளுக்கு வேர்க்கும்டா, ஆமாடா அதெல்லாம் நம்ம தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி மத நல்லிணக்க குரூப்னு, மதுரை மத நல்லிணக்க குரூப்னு ஒரு குரூப் இருக்காங்க. இவங்களுக்கு வேலையே என்னன்னா, எவன் வீட்லயும் அடுப்பெறியக்கூடாது, எவனும் சிரிச்சு பேசிடக்கூடாது, பதினின்னு கிளம்பிடுவாங்க, பதினி பானையோட, எவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இவங்களுக்கும் மதமே இல்லாதன்ற உனக்கும் மத நல்லிணக்கம்ன்ற பேர்ல நீ ஏன் உள்ள வர்ற? இது எங்களுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனை கிடையாது, கருத்து புரிதல் இல்லை. இப்ப நீதிமன்றமே வந்து ஏத்திக்கன்னு சொல்லிருச்சு. இவங்க சும்மா இருக்க மாட்டறது. இவங்க என்ன செய்யறது, இவங்கள இந்த எஸ்டிபி பேசுறது இல்ல. சொன்னா இது வந்து இவங்க இப்ப தெளிவா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கான் பாருங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அமைப்புகள் எல்லாம் இஸ்லாமியர்களும் கிடையாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என் கட்சியிலேயே நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கான் பாருங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் இந்த மாதிரி இந்த வாடகை வாயங்க இருக்காங்க பாருங்க, மதுரையின் மத நல்லிணக்கம் குரூப், இவங்க எல்லாம் வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்க. இவங்களை கையில வச்சுக்கிட்டு இங்க ஆஜராகலாம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு நீதிபதி ஆக போறவர் தான் இங்க வக்கீலாவே ஆஜராகிறான்னா அவருக்கு ஃபீஸ் கொடுக்கறது யாரு? இவங்களே வாடகைக்கு விடுறவங்க. இவங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு? அங்க ஆஜராகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய, நாளைக்கு ஜட்ஜாக போறவங்க, நாளைக்கு நீதி அரசராக போறவங்க தான் அந்த கேஸுக்கு ஆஜராகிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆஜராகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுக்கறது யாரு? இவங்கனால முடியாது. அப்ப பின்னாடி வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, அடிப்படைவாதிகள் இருக்கான். இவன் வந்து மக்கள் மத்தியில நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எத்தனை இன்னைக்கு ராமலிங்கம் கொலைக்கு இன்ன வரைக்கும் தீர்ப்பு இருக்கா? நம்ம கிட்ட நல்ல வேஷம் பாட்டுக்கிட்டு பேசிட்டு இந்த நெல்லை முபாரக் இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் வந்து தொடர்ந்து மதங்களை, நான் சொல்றேன், இப்போ வரைக்கும் சொல்றேன், எஸ்டிபியை தாண்டி இஸ்லாமியர்கள்ட்ட போய் கேளுங்க, பிஜேபி ஏன் எதுக்குறேன்னு ஒரு ரீசன் இருக்காது. நானும் பல்வேறு இஸ்லாமியர்களின் சொந்த பந்தங்கள துப்புள்குடி உறவுகளா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட கேட்கிறேன், பிஜேபி இருக்கிறதுக்கு என்னமாமா காரணம்னு கேட்டுறேன். எல்லாரும் எதுக்குறாங்க, நாங்க எதுக்குறோம். காரணம் என்ன? அது இந்துக்களுக்கான கட்சி. அப்ப பிஜேபி எதுக்குறீங்களா, நீ இந்துக்களை எதுக்குறீங்களா? அப்ப இந்துக்கள் அந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்லை. இப்ப இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அந்த இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் சேரவே விடுறது இல்லை. உன்னை வந்து அவன் நாட்டை விட்டு வரட்டிடுவான், நமக்கு நாடு இல்லாம போயிடும், பாலஸ்தீன மாதிரி ஆயிடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மக்களை இந்து மக்களோட கலக்க விடுறதே இல்லை, அவங்களோட நம்மளோட பேச விடுறதே இல்லை. இப்ப வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரையுமே நான் உங்க ஊடகத்தின் வாயிலாவே கேட்கிறேன், பாஜகவை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? ஏதாவது ரீசன் சொல்லுங்க, இந்த கமாண்ட்ல கூட வந்து சொல்லட்டும். பாஜக நாகரீகமா சொல்லுங்க. இதுலயும் வந்து ஏட்டிங் மட்டும் எழுதுவான், எழுதிட்டு போறேன், நான் குலைக்கிறவனை பார்த்து என்னைக்கு கவலைப்பட்டதில்லை. அதுலயும் வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கான ரீசன் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. சிஆர்ஏ என்ஆர்பி வந்து இப்ப நடைமுறையில இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க, அது வந்துட்டா எல்லா இஸ்லாமியரும் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்திடுவான்னு கிளப்பி விட்டான். எத்தனை இஸ்லாமிய பாகிஸ்தான் போயிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்ல ஒருத்தர் 100 ஓட்டு வச்சிருக்கான், ஆதாரபூர்வமா பாக்குறான். மேற்கு வங்காளத்துல அந்த மம்தா பானர்ஜி 26 லட்சம் பூரா பங்களாதேஷ்ல இருந்து வந்த 26 வாக்காளர்களை போலி வாக்காளர்கள் வெளியேற்றிருக்கு. அதை வச்சுதான் அவ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா அந்த பொம்பளை. அப்ப இந்த நாடு, இந்த தென் தமிழ்நாட்டுல கேரளாவும் தமிழ்நாடு தான் கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கு. இந்த மைனாரிட்டிகளை வாக்கு வங்கிகளாக, அந்த காலங்களில் வந்து அடிமைகளை சோறு போட்டு வளர்க்குற மாதிரி இஸ்லாமியர்களை வந்து நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குக்காண்டியே இந்த மனிதர்களை வளர்த்துக்கிட்டு அவன் செய்கிற தப்பெல்லாம் பொறுத்து போறாங்க. இன்னைக்கு இந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய HRNC அதன் தலைவராக இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த தீபம் ஏத்துறது நிறுத்தல் பட்டா அது முழு பொறுப்பு சேகர் பாபு கையில் இருக்கு. இது நிறுத்தினாங்கன்னா அது சேகர் பாபு தான் காரணம். இதை நிறுத்தினாங்கன்னா திமுக தான் காரணம். நாங்க வந்து யார்கிட்டையும் போர் புரியல. தர்ம ரீதியா, சட்ட ரீதியா வருடம் நாங்க வந்து கோரிக்கையா முருகன்ட்ட கோரிக்கை மாநாடு, கோரிக்கை பேரணி, கோரிக்கை பொதுக்கூட்டம் அதை தான் போடுவோம். எங்களுக்கு வரி கொடுக்கணும். இத்தனை 45 ஆண்டுகளா நாங்க போராட்டினதுக்கு ஒரு இறைவனா கொடுத்த ஒரு தீர்ப்பு. நாங்க ஜனநாயக ரீதியாக வன்முறையை விரும்பாமல் இதற்காக 2 பேரை இழந்திருக்கோம்.
திருப்பி நாங்க யாராவது கொண்டிருக்கோமா? ராஜகோபால கொண்டாங்க அடிப்படைவாதிகள். அவருக்கு சாட்சியா இருந்த காளிதாச கொண்டாங்க, பரமசிவஞ்சியை கொண்டாங்க, எத்தனையோ பேரை கொண்டாங்க, ஆடிட்டர் ரமேஷை கொண்டாங்க. இத்தனை பேரை கொண்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் காரன், ஒரு இந்து முன்னணிக்காரன், ஒரு பிஜேபி காரன், நீ என்னை கொலை பண்ண, உன்னை நான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு காட்ட சொல்லுங்க. ஆனா நாங்க இந்து பயங்கரவாதிகள், நாங்கெல்லாம் பயங்கரவாதிகள், இவரெல்லாம் சமூக நீதிவாதிகள். நான் சொல்றேன், திருமாற சொல்றேன், நான் ஏக இறைவன் அல்லாவை ஏற்கிறேன், ஏக இறைவன் இயேசுவை ஏற்கிறேன், ஏக இறைவன் ஈசனை ஏற்கிறேன். ஆனா நான் வந்து மதவாதி, நான் சாதியவாதி. ஆனா ஒருவரை தவிர மற்ற எவரையும் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்றேன், சமூக நீதிவாதி. இப்படி ஒரு பொய்யான கட்டமைப்பு இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. எம்மதமும் சம்மதம் சொல்றவன் இங்க தீவிரவாதி, என் மதம் மட்டும்தான் பெரிய மதம் சொல்றவன் இன்னைக்கு சமூக நீதிவாதி. இன்னைக்கு இந்த பொய்யான பின்பங்கள் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற காலம். ஏன்னா இதெல்லாம் பாக்குறான், இங்க பூரா ஃப்ராடுறா. அவனா சொல்றான் பாபர் மதியம் இடிச்சுட்டான் பிஜேபிக்கார ஆர்எஸ்எஸ் கார. இல்லை, அன்னைக்கு நரசிம்மராவ் காலத்துல அவன் மையம் ரியல் எஸ்டேட் ஊழல்ல மாட்டி ஆட்சியை கவலை போற நேரத்துல அன்னைக்கு ஆட்சியில இருந்து காங்கிரஸ் அந்த பாபர் மசீதி இடிக்க விட்டது காங்கிரஸ். அன்னைக்கு போலீஸ்காரன் பூரா காங்கிரஸ் போலீஸ்காரன். அங்கு சன்னியாசிகள் போய் உடைச்சானா இல்ல காங்கிரஸ்காரன் உடைச்சானான்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்கோமா? கிட்டத்தட்ட ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பேசுறான், நான் நேபாளம் போல் இலங்கை போல் இந்தியாவை நாங்க அழிச்சிருவோம், மோடியை விரட்டிடுவோம்னு பேசுறான். ஒரு மானியம் கொடுக்க முடியாது, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. இது சமூக சகிப்புத்தன்மை உள்ள நாடு. இதெல்லாம் உங்களெல்லாம் பேச விட்டு நாங்க வேடிக்கை பார்க்குறோம் பத்தியா. அதனாலதான் இந்தியா இன்ன வரைக்கும் சமமா இருக்கு, சகோதரமா இருக்கு, அமைதியா இருக்கு. ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். நீ வாயில வந்து மயக்க கிடைக்கின்றக்கான்னு என்னத்தையா பேசிட்டு நீ போயிடலாம். ஆனா நாளைக்கு இன்ன வரைக்கும் காலையில எழுந்திரிச்சுன்னா என்னவாமா அப்படின்னு கேட்குறான். என்னவாமா அவங்க எங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி இஸ்லாமியர் மத்தியில நாங்க வாழ்றோம். நீ 4 பேர் வகுத்த பொழப்புக்காண்டி இந்த எஸ்டிபி, பாப்லா பண்டாப் இந்தியா, அந்த மனிதநேய மக்கள் கட்சி, இதை தோளாந்து விட்டான், இவன் பூரா எங்களை பிரிக்கிறது அவங்களுக்கு வேலையே. குழந்தைகளை கூட்டு வந்து ரோட்ல நிப்பாட்டி கத்த வர்றது. டிசம்பர் 6க்கு நீ இந்து மகாசபை நீதிமன்றம் போச்சு. அந்த இதுல வந்து இந்த கேஸ் போட்ட ஒரு இஸ்லாமியர், தீர்ப்பு சொன்ன ஒரு இஸ்லாமியர், இதுல ஆய்வுக்கு வந்து 50 பேர்ல 25 பேர் அந்த பாபர் மசூதி இடிப்புல போய் ஆய்வு செஞ்சலாம். 25 பேர் இஸ்லாமியர். இதுல எங்க ஆர்எஸ்எஸ் வந்துச்சு, இதுல எங்க பிஜேபி வந்துச்சு, இதுல எங்க இந்து முன்னணி வந்துச்சு? எல்லாமே அவங்க போய் ஆய்வு செய்து, நீதித்துறை அதை தான் சொல்லு, நீ போய் ஆய்வு செஞ்சுட்டு வாப்பா, நீ சொன்னா ஏத்துக்கிறேன்னு தீர்ப்பு கொடுத்த ஒரு இஸ்லாமியர். ஆனா அவன் எல்லாம் காபீரு, அவன் இஸ்லாம் ஹராம், அவங்கலாம் அவங்கள நாங்க வந்து மிரட்டுறது. இப்ப வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இஸ்லாமியர்னா வேலூர் இப்ராஹிம் தாங்க. அவர் இன்ன வரைக்கும் இப்படிதாங்க செய்வாரு. ஏக இறைவன் அல்லாவை தவிர இப்படி கை வழங்கி நான் பார்த்தது இல்லைங்க வேலூர் இப்ராஹிம். ஆனா இந்த மனிதன் ஜவஹர்லால் இருக்கார் பாருங்க, ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினை போய் இப்படி கும்பிட்டாருங்க. இது யார் கோட்பாட்டுவாதி, யார் நடிப்புவாதி? அப்ப நீ நெல்லை முபாரக்கர், நீங்க உங்க தேவைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிருவீங்க. ஆனால் இன்ன வரைக்கும் குரான் சொல்லப்பட்டவர் எந்த நாட்டில் இருக்கிறாயோ அந்த நாட்டில் விசுவாசமா இருக்குன்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அவரவர் வழிபாட்டுல நீ தலையிடக்கூடாதுன்னு குரான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது மாதிரி இஸ்லாமியர் வழிபாட்டுக்குள்ள போய் என்னதான் நம்ம தலையிட்டு இருக்கோமா? அவங்க வந்து இப்பெல்லாம் வந்து இந்த ரோட்ல தொழுகிறதுல ஃபேஷனா வச்சிருக்காங்க. இந்த ரோட்ல தொழுகிறது, ரோட்டை அடைச்சிட்டு தொழுகிறது. ஒரு தொழுகை என்பது என்ன? ஏக இறைவனை வணங்குவது. நாம அல்லாவை வந்து வணங்குறோம்னா மனப்பத்துவமா, இதுல கான்ஃபரன்சி, இதனுடைய மெஜாரிட்டியை காட்டுறேன், என்னோட வந்து என் பவரை காட்டுறேன்னு தொழுகிறதுல அல்லாவே ஏத்துக்கிற மாட்டார். எந்த அல்லாவும் ஏத்துக்கிறோமா? அதுக்குன்னு தர்கா இருக்கு, அதுக்குன்னு இடங்கள் இருக்கு, அதுக்குன்னு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போய் அந்த தர்கால வழிபடுறோம். வீம்புக்குன்னு இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல நாங்க என்னைக்காவது போய் நாங்க கேஸ் போட்டு இப்படி ரோட்ல நீ பண்ணக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? ஏன்னா நீ அல்லாவை மதிக்கிறேன்னா நானும் மதிக்கிறேன். இறைவனை வழிபடுறதுக்கு நான் 1 மணி நேரத்துல ரோடே அடைச்சாலும் பரவாயில்லன்னு தான் நாங்க போறோம். ட்ரெயின்ல தொழுகிறது, பிளைட்ல தொழுகிறது, எல்லாம் தொழுகிறீங்க. நாங்க என்னைக்காவது எதிர்த்திருக்கோமா? மரியாதை கொடுக்குறோம். ஆனா உங்களுக்கு இறைவனை இப்ப பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொல்லப்பட்ட போது ஒருத்தன் கூட குரல் கொடுக்கலையே. ஒரு அடிப்படைவாதி கூட நேரா வந்து, ஏப்பா பங்களாதேஷ்ல இந்துக்கள்லாம் கொல்றேன், அவனும் மனுஷன் தான்ப்பா, ஏன்பா கொல்றீங்க? தஹல்காம்ல இந்துக்களை பார்த்து சுட்டாம்பா, எவனாவது ஒருத்தன்? இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அடிக்கணும்னு நீங்க கொதிக்கிறீங்களே, ஆனா எங்களை அடிக்கல, ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க?
பாகிஸ்தான்ல அடிக்கிறான் அமைதியா இருக்கு, பங்களாதேஷ்ல அடிக்க அமைதியா இருக்கு, மேற்கு வங்காளத்துல அடிக்கிறான் அமைதியா இருக்கான், நேபாளில் அடிக்கிறான் அமைதியா இருக்கான், எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. ஆனா நாங்க மதவாதிகள். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு, இந்த சினிமாக்காரன், இந்த வாடகை வாங்கி மத நல்லிணக்க மதுரை மத நல்லிணக்க குரூப் இவனுங்க பூரா வந்து ஒட்டுமொத்தமா வந்துடுறான். ஏன்னா ஏன்டா நீங்க இதுக்கெல்லாம் வரமாட்டேன்றீங்க? அப்ப எங்களுக்கு வந்து மன வருத்தம் வருமா வராதா? அப்ப எங்களுக்கும் மனசு இருக்கு, எங்களுக்கு நாங்க யோசிப்போம்ல. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறோம். இனம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதுன்னு பாட்டு நாங்க இந்து தான் எழுதுறோம். ஏன் நீ எழுத மாட்டற? நீங்க வழிபடுறதுக்கு கூட இப்ப கூட நீ ஒரு சுல்தான் வருவார்ல உங்க இதுக்கு, அவர் சந்தன கொடுக்க நீ கூப்பிட்டாரு, அவர் அன்னதானத்துக்கு கூப்பிட்டாரு. நாங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா சில ஃபண்டமெண்டல்ஸ் செய்யறதுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய நம்ம குறை சொல்லிட முடியாது. இன்னைக்குமே வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றுவது வந்து 2 சமுதாயத்தினுடைய மத நல்லிணக்கத்துக்கு தானே தவிர, நாங்க 2 பேரும் பார்த்தா எப்பயும் பேசிக்கணும். ராஜபாளையத்துல இருந்து இங்க ஆடு வெட்ட வர்றான், இங்க இருக்க இஸ்லாமியர்கள் யாரும் ஆடு வெட்ட வரல. அதே போல கேரளால இருந்து ஆடு மாடுகளை கொண்டுட்டு ஆடு வெட்ட போறேன்னு வர்றான் இங்க இருக்கிறவங்க. ஏன்னா இங்க இருக்க பாரம்பரியம் அவங்களுக்கு தெரியும், பண்பாடு தெரியும், அவங்களுக்கு நாகரிகம் தெரியும். அதனால அவங்க முருகனை மதிக்கிறாங்க, நாங்க அல்லாவை மதிக்கிறோம், தர்காவில் மதிக்கிறோம். அதனால சிக்கந்தர் வந்து இவங்க சிக்கந்தர் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய சிக்கந்தரையும் ஏற்கிறோம், கந்தரையும் ஏற்கிறோம். எங்களுடைய வழிபாடு என்பது வேறு, அவர்களுடைய வழிபாடு என்பது வேறு. ஆனால் மனிதநேயம் என்பது ஒன்று. இந்த மனித நேயத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த வாடக வாயன்களை மட்டும் அடக்கி வச்சு, இன்னும் சொல்லப்போனா நாளைக்கு இங்கே தீபம் ஏற்றுவது தடுக்கப்பட்டால் முழுக்க HRNC அமைச்சர் சேகர் பாபும் திமுகவும் தான் காரணம் சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.